20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கே வந்துட்டு இந்த பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்லாம் வருது. ஸோ எதனால சார் ரொம்ப சின்ன வயசுலேயே ஜாயிண்ட் பெயின்லாம் வருது? அதாவது நமக்கு தவறாக அறிவுறுத்தப்பட்ட பல விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம். கொலஸ்ட்ரால் மனிதனுக்கு தேவை. அதான் பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், மூட்டு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா நெய் சாப்பிட்றவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா மட்டன் சாப்பிடு, நல்லா இது பண்ண. ஆனால் ரைஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நல்லெண்ணெய் ஊற்றி யாராவது இட்லி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? பொடிக்கு மட்டும் போடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. நல்லெண்ணெய் நல்லா சாப்பிடணும், ஒரு குழிக்கரண்டி டெய்லி சாப்பிடணும். நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் எடுத்தா நம்மளுக்கு பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிடும், இல்லை நம்ம வந்து வெயிட் போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல சார். ஸோ என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி இந்த ஆயில் கீல்னா எதெல்லாம் வந்து குட் ஃபேட், எதெல்லாம் வந்து பேட்? இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரீஃபைண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ண எல்லா விஷயத்தை தவிர செக்லாட்னு எந்த விஷயமே உங்களுக்கு பிரச்சனை வராது. நம்ம எல்லாருமே இந்த இந்தியன் டாய்லெட் விட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து காமன் ஆயிடுச்சு. இந்த ஒரு பழக்கம் கூட இந்த போனை வீக் பண்ணுற, எஸ்பெஷலி ஜாயிண்ட்டை வீக் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இல்லைங்க. அது வந்து ஒரு லீஸ்ட் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான். இப்போ ஃபாரின்ல இருக்கிறவன் நம்ம அதில் தான் எடுக்கிறான். அவனுக்கு என்ன வருது? ஏன்னா அவன் டெய்லி 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அப்போ அது மட்டும் காரணமாக? அதுதான் காரணம். நல்ல ஃபுட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நான் எத்தனையோ ஃபாரினர்ஸ் நிறைய, நான் வந்து பேரால் இருக்கிறேன், நிறைய இதில் இருக்கிறேன், நான் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஒரு நாள் நம்ம ஃபுட்டாக நல்லா வச்சு சாப்பிடுவாங்க, 2வது நாள் அலர்ட் ஆகிடுவான். ஐயோ we don't want carbs, எங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுங்கன்னுவாங்க. they take more protein. ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இந்த பேக் பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தாண்டி 30 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வரதுன்றதை நம்ம காமனாக பார்த்துட்டே இருக்கோம். முதல்ல இது எதனால வருது? இது வந்தால் ஒரு டெம்பரவரியான பெயின் கில்லர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணாமல் எப்படி இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா, டாக்டர் சரண் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் த சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சரண்ஸ் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அவர்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கே வந்துட்டு இந்த பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின்லாம் வருது. ஸோ எதனால சார் ரொம்ப சின்ன வயசுலேயே ஜாயிண்ட் பெயின்லாம் வருது? அதாவது நமக்கு தவறாக அறிவுறுத்தப்பட்ட பல விஷயங்களில் முக்கியமான விஷயம் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம். கொலஸ்ட்ரால் நமக்கு தேவையா இல்லையாங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் இல்லை, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அது ராங், அது மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறத எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் செக்லாட்னு போர்டு போட்டிருக்கிறத பார்க்குறேங்க. ஸோ இது அந்த காலத்தில் இருந்தது, நம்ம அதை பிரேக் பண்ணிட்டோம். நல்லெண்ணெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும், நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும், இப்படி பல விஷயங்களை ஒரு மித்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டு அதை நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. இதோட விளைவு தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு மூட்டு வலி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, 9 குழந்தைய பெற்று 10வது குழந்தைக்கு ஈஸியாக தாயானாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கூபகம், பெல்விக்கோ, போன் ஸ்ட்ரென்த்தோ எதுவும் யாருக்குமே நான் அப்படி பார்த்தல. இப்போ எங்கள் தலைமுறைக்கு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயினுங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ ஒன்ஸ் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பெண் கன்சீவ் ஆகணும், இல்லை எல்லா விஷயமும் ஆண்களுக்காக இருந்தாலுமே சரி, உணவுகளில் ரொம்ப கான்சென்ட்ரேட். இப்போ நீங்கள் எல்லோரும் ரீஃபைண்ட் ஆயில் வாங்குது. ஆனால் இப்போ நிறையா சேஞ்சஸ் ஊர் ஃபுல்லாக நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஒரு சின்ன அவேர்னஸ் நல்லாவே வந்துருச்சு. ஸோ இது வர இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் இது கொஞ்சம் மாறும். ஆனால் கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம நினச்சிக்கணும். நம்ம நிறைய பேர் பார்சல் வாங்கி தான் சாப்பிட்றோம், ப்ரிசர்வேட்டிவ் தான் சாப்பிட்றோம். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னாவே ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போங்க, எல்லா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இருக்கும், எல்லா அடிட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இதுதானே அப்போ நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை, நம்மளுடைய அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அப்போது ஜாயிண்ட் இருக்கிற முதல்ல இந்த ரீஃபைண்ட் ஆயிலை 600 டிகிரியில் ப்ராசஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சைனோவியல் ஃப்ளூயிடும்பாங்க, ஒரு ஜாயிண்ட்டுக்கு உயவு, அந்த ஃப்ரிக்ஷன், அந்த இது வராமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே அந்த அது வந்து ட்ரை ஆக தான் ஜாயிண்ட் பெயின், பாலிஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகிறதுக்கும் இதுதான் ரீசன். கால்சியம் அயன் கம்மி ஆகிறது, விட்டமின் D3 கம்மி ஆகிறது. இதுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ஒரு இன்டைரக்டாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கொலஸ்ட்ரால் மனிதனுக்கு தேவை. அதான் பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும்,
மூட்டு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா நெய் சாப்பிட்றவங்கள பாருங்க, நல்லா நல்லா இருப்பாங்க. நல்லா மட்டன் சாப்பிடு, நல்லா இது பண்ண. ஆனால் ரைஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கார்ப்ஸை குறைச்சிட்டு. ஏன்னா உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்கள சொல்கிறேன். இல்லை நல்ல உடல் உழைப்பு இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்லாம். ஃபேட் ஐட்டம் சாப்பிட்றதுனால எந்த தப்பும் இல்லை. கார்போஹைட்ரேட்டு தான் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துமே தவிர இந்த விஷயத்திலேயே பெரிய கான்ட்ரடிக்ஷன். ஸோ கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கோங்க. ஃபேட்டை அதிகப்படுத்துனீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்கின்லேருந்து எல்லாம் க்ளோ ஆகும். இதுதான் உண்மை. இதை மறைச்சிட்றாங்க. இதுதான் மூட்டு வலிக்கான காரணம் மெயின். அப்புறம் நம்ம சரியாக சாப்பிட்றதில்ல, போன் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லை சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரக்கான வாய்ப்பு. இப்போ ஜென்ஸாக இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஒரு 2 வீலரில் அதிகமாக போகிறாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஆட்களுக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு இவங்க அந்த காலத்தில் சொன்னீங்களா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு கன்சீவ் ஆகிற ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த நேரத்துலேயே நிறையா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை தயார் பண்ணுவாங்க சில உணவுகள் கொடுத்து. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதும் ஒரு தயாரிப்பு இருக்கும் அந்த பெண்ணுக்கு. உளுந்தங்களி சாப்பிடுங்க, அதில் நல்லெண்ணெய் சாப்பிடுங்க, கருப்பட்டி போட்டு சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க. இந்த அப்படி சாப்பிட இது அந்த பெல்விக் ஏஜ்னால பயங்கர ஸ்ட்ராங்காக. இது யாராவது செய்கிறோமா இன்னைக்குன்னா இல்லை. ஸோ இதோட விளைவை நாம் அனுபவிச்சு தான் தீரணும். ரெண்டாவது, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறோம் நம்மளே. அப்புறம் செல்ஃப் மெடிக்கேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய நடந்துருச்சு. இப்போ இருக்கிறது இப்படி இருந்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்து இப்போ பேக் சைடில் இப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, பேக்கில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நம்ம டெலிவரி டைம்ல பெயின் வருதுன்னு நிறைய பேர் இட்ஸ் ப்ரூவன் ஒன்று. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தவறாகவே நம்ம நடந்துட்டு இருக்கிறதுனால நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி, நேச்சுரல் பேபி, நேச்சுரல் விஷயங்கள் பலது நீங்கள் பார்க்கணும். நேச்சுரல் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்லலாம் அப்படி தான் 2 இட்லி தான் கொடுப்பாங்க. ஒரு இட்லி நல்லா ஒரு குழி பண்ணி, ஒரு குழிக்கறி நல்லெண்ணெய், கெட்டி சட்னி, இது சாப்பிட்டு ஒரு இட்லி சாப்பிட்டாவே அன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜிக்காக இருக்கும். அப்போ ஹார்ட்டில் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராதும்பாங்க. ஏன்னா நல்லெண்ணெய் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. நல்லெண்ணெய் ஊற்றி யாராவது இட்லி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? பொடிக்கு மட்டும் போடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நல்லெண்ணெய் நல்லா சாப்பிடணும், ஒரு குழிக்கரண்டி டெய்லி சாப்பிட்ணும் அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. நெய் காலையில் ஆனால் டெய்லி நெய் எடுத்து பாருங்கள், போன் ஸ்ட்ரென்த்தே பிரச்சனையே வராது. காலையில் வெறும் வயிற்றில் நல்ல பசு நெய், அதுலேயும் நிறைய அடல்ட்ரி வருது. ஸோ பசு நெய் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் வருமே தவிர போன்ஸ் இது கம்மியாகாது. ஸோ இந்த நெய் அப்படின்னு சொல்கிறதுலையோ இல்லை என்னன்னு நீங்கள் சொல்லும் போது நிறைய பேருக்கு இதெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு பாடியில் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிடும், இல்லை நம்ம வெயிட் போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல சார். ஸோ என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி இந்த ஆயில் கீலனா எதெல்லாம் குட் ஃபேட், எதெல்லாம் பேட்? இல்லை ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரீஃபைண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ண எல்லா விஷயத்தை தவிர செக்கில் ஆட்டின எந்த விஷயமே உங்களுக்கு பிரச்சனை வராது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில், இது எதுலேயுமே பிரச்சனை, நெய், பியூர் கீயாக இருக்கும், இது எல்லாமே பிரச்சனை வராது கோல்டு ப்ரெஸ்டாக இருக்கிற பட்சத்தில். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதாகிற காரணமே நான் சொன்ன மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் தான். ஸோ இதில் நீங்கள் இந்த கரெக்டான ஒரு பொசிஷன் தெரிஞ்சிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணிப்பாங்க. டாக்டரோட வேணால் நாங்கள் ஒரு டயட் கூட தரேன். 1 மாதம் நான் சொல்கிற மாதிரி கொலஸ்ட்ரால் ஃபேட் ஐட்டம் மட்டும் சாப்பிடுங்க, கொலஸ்ட்ரால் ஏறுதான்னு பார்க்கலாம். ஏறாது. இருக்கிற கொலஸ்ட்ரால் குறையும். ஏன்னா காப்ஸ் கட் பண்ணிடுவோம். நாங்கள் காப்ஸ் கட் பண்ணி, ஸ்வீட் கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கொலஸ்ட்ரால் கடகடன்னு குறையும். அதுதான் உண்மை. ஸோ இதுதான், இந்த பேசிக்கை தெரிஞ்சிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. போன் ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ சின்ன வயசுலேயே இந்த பெயின்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ராலில் பிரச்சனை இல்லை. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உணவுகள் இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே, நான் அதுதான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் மேட்டர் நிறைய மறந்துட்டோம். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பலரும் ட்ரை பண்ணி தான் விளைவு தான் இன்றைக்கி இது. இப்போ மக்களே ஒரு கன்ஃபியூஸ் இருக்கிறாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். குழந்தைகளுக்கு ஏன் வரும், சின்ன வயசுலேயே வருதுன்னா, நிறையா தேவையில்லாத மருந்துகளை எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறோம், நிறையா வேக்சினேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த இதுக்கு வருது. அதில் இப்போ சிலதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், சிலது தப்பு. அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். தேவையா அப்படிங்கிறத யோசிக்கணும். நேச்சுரல். ஸோ அப்படி இருந்துன்னா கண்டிப்பாக வராது. அதே மாதிரி அந்த காலத்தில் உரை மருந்து கொடுத்தாங்க. உரை மருந்துன்னு உரைச்சி வசம்பு, சித்திரை, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ அது இருக்கிறான்னு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்குது. தெரிஞ்சுக்கணும். மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. ரெண்டாவது, அவங்களும் கன்ஃபியூஷன், இது உண்மையா, இவர் சொல்கிறது உண்மையா, இவர் சொல்கிறது உண்மையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே பாதி காலம் தள்ளிடுறாங்க. அதுக்குள்ளே நோய் வந்துடுது, படுத்துடுறாங்க. ஸோ எதுக்குமே நீங்கள் எதையே செஞ்சாலும் ஃபஸ்ட்டு
இது கரெக்டாக நமக்கு இருக்குதா, நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லையா, நம்மளோட ஆரோக்கியம் மேம்படுதா, நமக்கு வேறு எந்த ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை சைடு எஃபெக்ட்ஸோ வராதாங்கிறத பார்த்துட்டு தான் செய்யுங்கிறேன். இப்போ குழந்தைகளுக்கு ஒரே மருந்து கொடுக்கலாம். அது கொடுக்க நிறைய நல்ல விஷயம். இப்போ நான் எங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பிரஷான்னு ஒன்று ஊற்றுறோம். பூச நட்சத்திரத்து அன்னைக்கு ரெகுலராகவும் எடுக்கலாம். பூச நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்க அந்த குழந்தையோட இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த இப்போ கேரளாவில் சிலது பார்த்தீங்கன்னா ஒரு குந்தன் காயின்னு சொல்லிட்டு ஒரு காய் இருக்குது. அதை பவுட்ரு பண்ணி சின்ன குழந்தைகளை ஊட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ரிசர்வ்டு பேக் தான் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. இப்போ 6 மாதம் ஆச்சுன்னா அப்படி தானே கொடுக்குறோம். தாய்ப்பாலிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும். அப்போ இதெல்லாம் பாதிக்க தானே செய்யும். அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அந்த குழந்தை அப்போ இருந்தே ப்ரிசர்வேட்டிவ் எடுக்க ஆரம்பிக்கும், போன் ஸ்ட்ரென்த் கம்மியாக தானே ஆகும். அந்த காயில் பவுடர் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனையே வராதுங்கிறான். ஆஸ் பர் அந்த ஆயுர்வேதாவோட இது அப்படி வராதுங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. அப்போ ஔஷத கஞ்சின்னு ஒன்று இருக்குது. அது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் போன்ஸ். ஏன்னா அதில் அப்படிதான் நட்ஸ் இருக்கும், நேச்சுரலான செங்கார அரிசி, பிளாக் ரைஸ், அந்த மாதிரி சீரகம், வெந்தயம், உளுந்து, பல விஷயங்கள் போனை ஸ்ட்ரென்த் பண்ணுற விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்துக்கு இருந்தது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். இதை நம்ம சரி பண்ணணும். என்னோட அடுத்த கொஸ்டின் இப்போ நம்ம எல்லாருமே இந்த இந்தியன் டாய்லெட் விட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இப்போ எல்லார் வீட்லயும் காமன் ஆயிடுச்சு. இந்த ஒரு பழக்கம் கூட இந்த போனை வீக் பண்ற, எஸ்பெஷலி ஜாயிண்ட்டை வீக் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்குமா? இல்லைங்க, அது ஒரு லீஸ்ட் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம்தான். அது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டம் தான். சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான். இப்போ ஃபாரின்ல இருக்கிறவன் நம்ம அதெல்லாம் இருக்கிறான், அவனுக்கு என்ன வருது? ஏன்னா அவன் டெய்லி 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்ப அது மட்டும் காரணமா? அதுதான் காரணம். நல்ல ஃபுட் எடுத்துக்கிறேன். நீங்க நான் எத்தனையோ ஃபாரினர்ஸ் நிறைய, நான் பேரால் இருக்கிறேன், நிறைய இதில் இருக்கிறேன், நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஒரு நாள் நம்ம ஃபுட்டை நல்லா ரசிச்சு சாப்பிடுவாங்க. 2வது நாள் அலர்ட் ஆயிடுவான். ஐயோ we don't want carbs, எங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுங்கன்னுவாங்க. ஸோ they take more protein. அண்ட் பர்டிகுலர் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவான். அவன் எதில் போய் உட்காந்து என்ன பிரச்சனை? நீங்கள் ஒன்றுமே பண்ணா, நீ தோப்புக்காரன் போடுங்க, டெய்லி எந்த டாய்லெட்டுக்கு இதுலேயும் வேணும் உட்காரலாமே. ஸோ இந்த வேகஸ் நர்வ்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. அதுக்கு தான் தோப்புக்காரன். எல்லாத்தையும் நம்ம இன்டைரக்டாக சொல்லி பார்த்தாங்க, ஆனால் நம்ம கேட்கல. இப்போ வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட்டர்னே ஒன்று வந்துருச்சு. நிறைய நோய்களுக்கு வெறும் அங்கே மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணாவே நிறைய நோய் நியூராலஜிக்கலாக அது இது சரியாகுதுன்னு ஒரு மெஷினில் கண்டுபிடிச்சி பேட்டர்ன் வாங்கி வந்துருச்சு. எங்ககிட்ட கூட இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த எல்லாமே நம்ம இந்த ட்ரெடிஷனில் இல்லாத விஷயங்களே இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மாடர்ன், இப்போ இந்த டாய்லெட், இந்தியன் டாய்லெட் போதெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுலாம் வேறு வழி இல்லை. இப்போ ஜீன்ஸ் போடலாம், டெய்லி வேட்டி கட்டிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இது மாடர்னுக்கு மாறிக்கலாம். ஆனால் ஹெல்த் அப்படிங்கும்போது நம்ம ட்ரெடிஷனுங்கிறதும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதும் இதுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸோ ஒரு ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் வந்துட்டா இன்னைக்கு நிறைய அந்த இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப்லாம் இருக்குல்ல சார். ஆயிலில் நம்மளுக்கு ஒரு ஆயில்மெண்ட் போடுறது, இதெல்லாம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குது. இந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஒரு சொல்யூஷனா? இல்லை, கிடையவே கிடையாது. இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தான் போகாதீங்கிறேன். ஒரு ரூட் காஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். ட்ரீட் த காஸ், நாட் த சிம்டம். இப்போ நீங்கள் சிம்டமை ட்ரீட் பண்ணிங்கன்னா காசு என்னன்னே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரீசனை மட்டும் ட்ரீட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் கிட்னி வீக் ஆகும், லிவர் வீக் ஆகும், டக்குன்னு கிட்னி ஃபெயிலியர் இருப்பீங்க. எதனால் வருது? பெயின் கில்லர் எடுத்துருப்பீங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளிகேஷன் ஆயில் அப்ளை பண்ணுறோம், ரைட், ஓகே. உடனே வெயிட் அதிகமாக, உடனே வெயிட்டை மாற்றணும், உணவில் சில மாற்றங்களுக்காக மாற்றணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் நிறைய பேர் போய் நிறைய மருந்தை வாங்கிக்கிறாங்க. அவங்களே போய் ஃபார்மசி போக வேண்டியது, பெயின் கில்லர் அவங்களே ஒரு தடவை சொல்லி வாங்கிக்க வேண்டியது. அவங்களுக்கு எந்த பீரியாடிக்கில் எவ்வளோ எடுக்கணும்னு தெரியாது. என்ன வலி இருக்கா போடு, இப்படி போட்டு எத்தனை பேரை நாங்கள் பார்க்குறோம். வரும்போது கிட்னி ஃபெயிலியராக வராங்க. அது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயம். அதனால் எதுக்குமே நீங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கான்றதை பாருங்கள். டெம்பரவரி சொல்யூஷன் போனீங்கன்னா அது உங்கள் உடலை, உங்கள் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இன்னைக்கு ஜாயிண்ட் பெயின், இந்த பேக் பெயின்லாம் எதனால வருதுன்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. அண்ட் வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.